டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் மட்டும் தான். அந்த டைட்டிலுக்கு கீழ எஸ்இஓ இருக்கு, எஸ்இஎம் இருக்கு, அப்புறம் வந்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்கு, இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா, நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படி வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்புக்குலாம் வந்து எப்படி போறது? இந்த ஜாப் வந்து எப்படியெல்லாம் ஒர்க் வந்து பண்ணுவாங்க? எவ்வளோ வந்து சேலரி குடுப்பாங்க? இந்த மாதிரியான கம்ப்ளீட்டா ஒரு ரோட் மேப் மாரி இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஏதாவது நான் வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா, நெறைய ஜாப் வந்து ஓப்பனிங் வந்து போட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஜாப் மட்டும் இல்ல, நெறைய பிசினஸ் பண்றவங்களே பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து லேர்ன் பண்ணிட்டு அவங்க பிசினஸ்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ நீங்க வந்து இப்போ லேர்ன் பண்ணி ஒரு ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியா போ முடியும். இல்ல வேற ஜாப்ல ஸ்விட்ச் பண்ணாலும் சரி, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்புறம் வந்து என்ன டிகிரி இதெல்லாம் தேவையில்ல. ஏன்னா நெறைய பேர் வந்து ஒரு வேற வேற டிகிரி படிச்சுட்டு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள வந்து போயிருக்காங்க. அது ஏஜுமே வந்து பெரிய ஒரு பிரச்சனையா இருக்க மாரி எனக்கு தெரியவே இல்ல. ஸோ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல யார் வேணா வந்து லேர்ன் பண்ணிட்டு நீங்க வந்து ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்இஓ பத்தி நம்ம பார்த்தரலாம். இப்போ எஸ்இஓ அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன தான் சுருக்கி நம்ம எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இப்போ எஸ்இஓல வந்து எப்படி வந்து ஒர்க் இருக்கு அப்படின்னா, ஒரு சில வெப்சைட் இருக்கும். அவங்க வந்து இப்போ வந்து கார் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சென்னையில இருக்காங்க. இப்போ வந்து அவங்க என்ன மாதிரினா கார் சர்வீஸ் இன் சென்னை அப்படிங்கிற கீவேர்ட் அடிச்சா என்னோட வெப்சைட் வந்து கூகுள்ல வந்து ஃபர்ஸ்ட்டா வரணும் அப்படின்னு வந்து ஒர்க் வந்து குடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி வந்து எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், இந்த கீவேர்டுக்கெல்லாம் வர்ற மாரி பண்ணணும். எப்படி எஸ்இஓ அதுக்குள்ள இருக்குன்னா, ஆன் பேஜ் எஸ்இஓ இருக்கும், ஆஃப் பேஜ் எஸ்இஓ இருக்கும், டெக்னிக்கல் எஸ்இஓ இருக்கும். இதை எல்லாமே வந்து இந்த சம் கீவேர்ட்ஸ் உனக்கு ஒரு கீவேர்ட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 5, 6 கீவேர்ட்ஸ் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5, 6 கீவேர்ட்ஸ்க்கு வந்து உங்க வெப்சைட் வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ யூஸ் பண்ணி அதை ஆப்டிமைசேஷன் பண்ணிட்டு அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதை டார்கெட் பண்ணி நம்ம ஆஃப் பேஜ் எஸ்இஓ பண்ணணும். ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்னா, அதாவது பேக் லிங்க்ஸை யூஸ் பண்ணி வந்து பண்றேன்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லப்போனா உங்க டேட்டா வந்து உங்க ரெலவென்ட்டா இருக்கிற பிசினஸ் சைட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல எல்லாம் வந்து குடுக்குற மாரி இருக்கும். அந்த மாரி நீங்க குடுக்கும்போது பார்த்தீங்களா, உங்களோட கூகுள் என்ன வந்து அதாவது என்ன நினைக்கும் அப்படின்னா, இப்போ நிறைய சைட்ல வந்து உங்க டேட்டா இருக்கு. ஸோ வந்து இந்த கீவேர்டுக்கு வந்து இந்த சைட் தான் போல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேலே கொண்டு வரும். இது வந்து ஒரு எஸ்இஓ அப்படிங்கிற ஒரு லாங் ப்ராசஸ். அதாவது 2 மாசத்துலேருந்து 6 மாசம் வரைக்கும் ஒரு கீவேர்டுக்கு மேக்ஸிமம் வந்து எடுத்துக்கும். பட் இதை தாண்டி போற கீவேர்ட்ஸுமே இருக்கு. அதாவது கீவேர்டு வந்து ரேங்க் ஆயிருக்கு. ஸோ இந்த எஸ்இஓ அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். எஸ்இஓக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ சேலரி வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு வந்து நான் உள்ள போய் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10,000 வந்து எனக்கு ஸ்டார்டிங் வந்து கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகி அது போயிட்டு அது ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தா ஒரு கம்பெனியை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்க ஏஜென்சி மாதிரி போய் ஒர்க் பண்ணீங்கன்னா கம்மியா இருக்கும். இல்ல ஒரு பெரிய கம்பெனி அவங்ககிட்டயே அந்த ப்ராடக்ட்டோ இல்ல சர்வீஸ்லாம் வச்சிருக்கு. அவங்ககிட்ட நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இதை விட கொஞ்சம் வந்து சேர்ந்தா இருக்கும். நான் வந்து ஏஜென்சி மாதிரி ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு கம்மியா இருந்துச்சு. ஏன்னா இல்ல ஏஜென்சி மாதிரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஒர்க்கை வந்து அதிகமாக உங்களால வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இதை கம்பெனி மாதிரி போனீங்க அப்படின்னா அந்த லேர்ன் பண்றது கொஞ்சம் கம்மியாகும். பட் வந்து சேலரி அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். வேற எதுவும் இல்லை. இது கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வந்து ஃப்ரெஷரா போறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டா இருக்கும். டைட்னா என்ன 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 எஸ்இஓனா என்னெல்லாம் பண்ணும், அதை வச்சு என்னெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட் அந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து அப்ளை பண்ணி போகிறீங்க, அதை பற்றி பேசிக் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அங்கே போய் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து லேர்ன் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கும் உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்குவாங்க. இது மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ வந்து இந்த ஒரு கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து ஃப்ரெஷராக போகிறதுக்கு பொதுவாக நீங்கள் படிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் ஒரு 1 or 2 மந்த் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷராக போனீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து இன்னுமே வந்து அதிகமாகும். பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், அதாவது சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன், இது எல்லாமே நீங்கள் ஒன்றா, அதாவது சோசியல் மீடியா வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் கொடுத்துருப்பாங்களா அவங்களுக்கு வந்து லீடை வந்து கொடுக்கணும். அதாவது அவங்க வந்து லீட் மூலமாக அவங்க சம்பாதிக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுலாம் வந்து விஷயமே. அதாவது உங்களுக்கு சோசியல் மீடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சோசியல் மீடியா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லீடை உங்களுக்கு வந்து உங்கள் கஸ்டமருக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ட்ரெண்டு என்ன மாதிரி ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் ஆட்ஸ்லாம் போடணும்னா எப்படியெல்லாம் ஆட்ஸ்லாம் போயிட்டுருக்கு, அந்த பட்ஜெட்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணணும். அதை போஸ்ட் வந்து கிரியேஷன் நேரம் அந்த மாதிரி கூட இப்போலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை போஸ்டர்னா அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஆகட்டும், இந்த மாதிரி அப்புறம் ரீல்ஸ் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணால் நல்ல ட்ரெண்ட் ஆகும், அது மூலமாக நமக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் வருமா, இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஆள் வந்து ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. ஒரு 4, 5 அக்கௌண்ட் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஜாப் ஜாயின் பண்ணி போனீங்க அப்படின்னா. ஸோ நாங்களாம் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட் வந்து நான் ஹேண்டில் பண்ணிருந்தேன். அதாவது நான் ஃப்ரெஷராக போகும்போதே, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டராக போகும்போது ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு போய் தான் நான் எஸ்இஓலாம் எடுத்துருக்க மாட்டேன். ஸோ வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சோஷியல் மீடியா எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை மட்டுமே எடுத்து அதை டார்கெட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு இன்கம் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் எடுத்த உடனே இந்த மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னு தோணும். அதாவது கமெண்ட்ஸ் ரிப்ளை ஆகட்டும், இதெல்லாமே டீசெண்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ வந்து ஆட்லாம் போட்டிங்க அப்படின்னா அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, இப்போ வந்து சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரியல் மணியை நீங்கள் போட்டு நீங்கள் ஆட் கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து அதில் வந்து ரொம்ப நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கணும்.
இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கோயம்புத்தூர் வச்சு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா, அங்க தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸ்டார்ட்டிங் வந்து 10 அந்த மாரி தான் குடுப்பாங்க. இதே நான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னா, எனக்கு அக்யூரேட்டா எவ்வளோன்னு தெரியல. பட் 10லிருந்து வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். ஃப்ரெஷ்ஷா நீங்க போய் ஜாயின் பண்ணீங்கன்னா, 10க்கு கீழ வந்து குறைய வாய்ப்பே இல்லங்க. எங்க போனாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள. அடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்சிஎம் அதாவது சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். அதாவது கூகுள் ஆட்ஸ் மூலமா நீங்க வந்து ரீச் பண்றது தான், உங்க கஸ்டமர் ரீச் பண்றது தான். அதாவது நீங்க வந்து ஆர்கானிக்கா வெப்சைட்ட வந்து ரேங்க் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து எஸ்இஓ. இது வந்து எஸ்சிஎம். அதாவது கூகுள்ல வந்து ஆட் போடுறது அப்படின்னு. கூகுள் ஆட்ஸ்ல மட்டும் தான் ஆட் போட்டு வந்து நீங்க வந்து அந்த மாரி பண்ண முடியும். இதுல வந்து ஆட்ஸ்ல வந்து நெறைய இருக்கு. அதாவது யூடியூப்ல வந்து வியூஸ்க்காக நீங்க வந்து போடலாம். இல்ல வந்து சர்ச் கேம்பெயின் போடலாம். இல்ல ஸ்மார்ட் கேம்பெயின் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்க்கெல்லாம் போடலாம். இந்த மாரி ஒர்க்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கீவேர்ட பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ற மாரி இருக்கும். கீவேர்ட்னா அதுல வந்து நெறைய 3 டைப் இருக்குங்க. அதாவது எக்ஸாக்ட் மேட்ச், பாஸ் மேட்ச், பிராட் மேட்ச் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கு. அதாவது இதை நீங்க வந்து ரொம்ப டீப்பா நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து புரியாது. நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க இது வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி இந்த இந்த கீவேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படிங்க. அது சும்மா ப்ராடா போட்டீங்கன்னா அந்த இதான் மட்டும் இது பண்ணும். எக்ஸாக்ட் அதாவது கார் சர்வீஸ் இன் சென்னை அப்படின்னு போறவங்களுக்கெல்லாம் என்னோட வெப்சைட் தான் காட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியுமே நீங்க வந்து எக்ஸாக்ட் மேட்ச்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ புரியும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இன்னுமே தெளிவு இந்த மாதிரி ஒர்க் வந்து எவ்வளோ சேலரி அப்படின்னா இருக்கல. எனக்கு தெரிஞ்சு கூகுள் ஆட்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான சேலரி வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதோட ஸ்டார்டிங் சேலரி எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இது மட்டும் அதாவது எடுத்தோடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஜாப் இந்த ஜாப் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து பணம் வந்து அதிகமாக வந்து போடுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 2000 3000 போடுற மாதிரி இருக்கும். அதிகபட்சம் இதை விட அதிகமாகலாம் போட்டு வந்து ஆட்லாம் போடுவாங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் வந்து அதிகமான சேலரி வந்து உங்களால் வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணிட்டு இருக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங். இது கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கும்போது முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப எழுதியெல்லாம் பண்ணேன். இப்போ ChatGPT வந்ததுக்கப்புறம் டக்குன்னு இந்த டைட்டில் எனக்கு வேணும், இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கோங்க, எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம வந்து ஆர்டிக்கல் போயிட்டுருக்கோம். பட் கூகுள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரில போகிறவங்களையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அல்காரிதம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் நீங்கள் ChatGPTல வந்து போட்டு பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ரேங்க் ஆகாது. ஆனாலும் வந்து பெருசாக ஸ்கேம் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது ரேங்க் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ட்ரை பண்ணுற போதா. ஸோ வந்து கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இப்போ வந்து இம்பார்ட்டண்டாக போயிட்டு இருக்கு. அதாவது LinkedInல வந்து நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம், நீங்கள் வந்து பிளாக் பண்ணலாம் ஒரு கம்பெனிக்கு. இந்த மாதிரி ஒர்க் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. நீங்கள் எஸ்இஓ பண்ண அதாவது எஸ்இஓ சம் கீவேர்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து ஒரு கதை நீங்கள் ஒரு கதை எப்படி எழுதுவீங்க அதை வந்து ரொம்ப தெளிவாக கீவேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி எழுதுறது தான் அந்த கண்டென்ட் ரைட்டிங். இப்போ பார்த்தா எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது, எப்படி மந்த்லி சேலரி எல்லாம் சொல்ல வந்துச்சுன்னா, மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 12,000 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப டீசெண்டான ஒரு இதாக வந்து போயிட்டு இருக்கு. 12,000 மோஸ்ட்லி வந்து கம்மி இல்லாமல் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் ஒர்க் பண்ணாமல் பார்ட் டைமாக நிறைய கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இதை விட நீங்கள் வந்து 4-5 மடங்கு அதிகமாக வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, இந்த Flipkart, Amazon இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டட் மெயில் வந்து வரும். இதே மாரி தான் இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு கன்டென்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு மெயிலுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி நீங்க சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அத ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மெயில் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இத வந்து சரியா யூஸ் பண்ணி அவங்களோட கம்பெனியோட சேல்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியா தான் பண்ணணும். அதாவது கொஞ்சம் சொதப்பினீங்க அப்படின்னாலும் அந்த மெயில வந்து தூக்கிருவாங்க. ஸோ அது ரொம்ப டீப்பா வந்து இறங்கி போனா, அது கன்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாரி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா, சேலரி அப்படிங்கிறது ஸ்டார்ட்டிங்கே வந்து 10,000க்கு மேல தான். நான் சொல்றது ஃப்ரெஷருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. ஃபைனலா நான் ஒரு சின்ன ஒண்ணு சொல்றேன். நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி மொத்தமா நீங்க வந்து படிச்சு இது பண்றதுக்கு பதிலா ஆக்சுவலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் மாதிரி ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க அப்படி பண்றதுக்கு பொதுவா உங்களுக்கு சோசியல் மீடியா வந்து மார்க்கெட்டிங் நல்லா வருதுன்னா அதை வந்து பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ் நல்லா வருதுன்னா அதை மட்டும் பண்ணலாம். ஸோ வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றது உங்களுக்கு பிடிக்குன்னா அதை மட்டும் பண்ணலாம். ஏன்னா மொத்தமா எடுத்து பண்றதுக்கு இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதுதான் அப்படின்னு சொல்லி அதை அந்த இதுதான் ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு அது நாலேஜ் அதிகமா இருக்குன்னு சொல்லி அதுக்கு மட்டுமே ஆள் எடுக்கிறதுனால நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் நீங்க லிங்க்டின் போலாம், இந்தியில போய் உங்களோட சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜர் அந்த மாதிரி நீங்க போட்டு பாருங்க, நிறைய ஜாப் ஓப்பனிங் இருக்கும். ஸோ வந்து நீங்க அப்படி கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது மொத்தமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுக்காம ஒரு ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து எடுத்து பாருங்க, நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்கும். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வேல்யூ நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்கமிங் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும்.